வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நண்டு ரசம். கிளைமேட் மாறி மாறி வரனால சின்ன பசங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சிரும். உடனே அந்த சளியை எந்த மெடிசனும் இல்லாமல் நம்ம வீட்டிலையே நமக்கு இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு சாப்பாடு முறையிலேயே அந்த சளியை நம்ம முழுமையாக வெளியில் கொண்டு வந்துடலாம். இது பெரிய ஆட்களும் யூஸ் பண்ணலாம். நம்ம நான் ரசத்துக்கு நார்மலாக என்னென்ன பொருட்கள் தேவையோ அந்த பொருள் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும். மிளகு, சோம்பு, சீரகத்தை போட்டு நல்லா நம்ம நச்சிட்டு, அதுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, கொத்தமல்லி தழையை போட்டு நம்ம 1 பை 1 நல்லா நசுக்கி அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறணும். இதுக்கு நம்ம பச்சை மிளகாய் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா மிளகோட அந்த காரம் தான் இதில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி நம்ம குட்டி குட்டி நண்டு, இது பேர் சில்லா நண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த நண்டை நம்ம என்ன பண்ணணும், லைட்டாக 1 பை லேஸாக அதை நசுக்கி அதையுமே ஒரு தட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கிறணும். நம்ம மிக்சியில் அடிக்கலாம், ஆனால் ரொம்ப கூழ் மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் லைட்டாக தட்டி தட்டி நம்ம இந்த மாதிரி நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறணும். இப்போ நம்ம தட்டில் மாற்றி வச்சுட்டு தேவையான அளவுக்கு உப்பு, தக்காளி, கொத்தமல்லி தழை, இது கறி மசாலா தூள், அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம நச்சு வச்சது. கடாயில் ஆயிலை ஊற்றி நம்ம கடுகு உளுந்து போட்டு நல்லா வெடிக்க விடணும். நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க அந்த ரசத்துக்கு தேவையான எல்லா ஐட்டத்தையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வதக்கணும். ஆயில் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது சாப்பாடுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை ஈவினிங் டயத்தில் அந்த மழை பெய்யும் போது நீங்கள் இதை சளி பிடிச்ச டயத்தில் நம்ம யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த சூப்பு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு இதோட ஆட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம நச்சு வச்சுருக்க நண்டையும் தக்காளியும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கணும். தக்காளி நீங்கள் சின்னதாகவும் கரைச்சி வச்சுக்கிடலாம், இல்லை இந்த மாதிரி போட்டு நம்ம நசுக்கவும் செய்யலாம். இந்த டயத்தில் நம்ம கறி மசாலா தூள் 1 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த நண்டில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி எசன்ஸ்லாம் நல்லா ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம 3 கப் தண்ணியை இதை ஊற்றி இப்போ உப்பு ஆட் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கிறீங்க. நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை லாஸ்ட்டாக மேலே தூவி விட்டு நம்ம குக்கரில் விசில் விட்டுறலாம். 3 விசில் ஹை ஃப்ளேம்லேயும் 2 விசில் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வைக்கணும். மொத்தம் 5 விசில் தேவைப்படும். இப்போ விசில் அடிச்சிருச்சு. ஃபுல்லாக விசில் அடங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த நண்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் வெறும் அதில் இருக்கக்கூடிய ரசத்தை மட்டும் தனியாக ஒரு பவுலில் வடிச்சிக்கிறணும். நீங்கள் இதை நீங்கள் சாதத்தோடையும் யூஸ் பண்ணிக்கிடலாம், இல்லைனா இதை ஈவினிங் டயத்தில் சூப்பாக கூட நீங்கள் இதை குடிச்சிக்கிடலாம். இந்த ரசம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. உங்களோட சளியெல்லாம் வெளியில் கொண்டு வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.